காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன் வருவது மிக மிக கடினமாகிவிட்டது. ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு இருக்குங்கிறத பற்றி வற்புறுத்தியிருக்காரு. விஜயை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. விஜய்க்கு ஒரு புல் இருக்குங்கிறத காங்கிரஸ் தலைமையும் நம்புது. அங்கே டெல்லி மேலிடத்துலேயும் அதே தான், தமிழ்நாட்டிலேயும் பல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், டிஎம்கே அலறி போயிருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா ஒன்றுமே கஜானா காலியாகி 5000 ரூபா தூக்கி ஒருத்தருக்கு எப்படி கொடுப்பாங்க? மணிசங்கர் ஐயரை எனக்கு நல்லா தெரியும். அவர் பாருங்கள், அவர் மனசில் எதை சொல்லிவிடுவார். வெட்டு உண்டு துண்டு ரெண்டு டைப். அவர் ஃப்ராங்காக பேசுவார். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவரை முன்ன சைட்லைட் பண்ணாங்க. தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு தூக்கி போடுவார். அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும். ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இவர் மேலெல்லாம் ஒன்றும் மரியாதையே கிடையாது. அதே நேரத்தில் அண்ணாமலை பற்றி கேட்கும் பொழுது, அதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்ருக்காங்க. இல்லை அவருக்கும் இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு. அந்த ஃபவுண்டேஷனுக்கு பல இடத்துலேருந்து எல்லாம் வருது. ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் வெளியில் திமுகவுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சில திமுக தலைவர்கள் இவருக்கு நெருங்கியவர்கள் அப்படின்னு பாஜகலேயே அவருக்கு எதிர்த்து இருக்கிறவங்க சொல்கிறாங்க. தென்னவன் மீடியா நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்வது, என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்று நம்முடன் டெல்லியிலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் திரு சேகர் ஐயர். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். இன்னைக்கு டிஎம்கேக்கோ காங்கிரஸுக்கோ அவங்களுக்கு இருக்கிற அலையன்ஸ் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, திமுக சொல்லியிருக்கு, அவங்க மாணிக்கம் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கட்டுப்படுத்தணும் உடனே 2 நாள்ல. அது வரைக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு தெரியும் பேச்சுவார்த்தை இன்னும் சரியாவே ஸ்டார்ட்டாவே ஆகலை அப்படின்ட்டு தெரியும். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு டிஎம்கே அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. செல்வ பெருந்தகையோ சென்னையிலிருந்து பெங்களூர் போய் மல்லிகார்ஜுன கார்கேயை சந்திச்சு இதே பிரச்சனையை, அதாவது மாணிக்கம் தாக்கூர் மேலேயும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் சைட்ல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு செய்தி வருது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குற போது தமிழக காங்கிரஸ் ஒருவேளை உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சிதம்பரம் டிஎம்கே சப்போர்ட் பண்றாரு. டிஎம்கேக்கு எதிரான குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளில வருது. உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி உடையாம டிஎம்கேயும் காங்கிரஸும் மீண்டும் அலையன்ஸுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெல்லியிலிருந்து உங்க பார்வை என்ன சார்? இல்லை, நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக கேள்விப்படுறது என்னன்னா, அதாவது காங்கிரஸோட பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர் தான் இந்த தமிழ்நாட்டு மேட்டரில் ராகுல் காந்தியோட டைரெக்டாக பேசிக்கொண்டு இருக்கார். அவர்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட தகவல் என்னென்னா, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் கொஞ்சம் கஷ்டத்தில் போயிடுச்சு. இனிமேல் அதை மீட்டுவது கஷ்டம். இனிமேல் அதை சால்வேஜ் பண்ண முடியாது. இந்த அலையன்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இப்போ ஒரு 10 நிமிடம் முன்னாடி எனக்கு கிடச்சிருக்கிற இண்டிகேஷன். ஓகே சார். அதாவது அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது இப்போது. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் மதுரையில் காங்கிரஸ் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு டிஎம்கே. அதுக்கு பிறகு டிஎம்கே தலைமை ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க 19ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறது, 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறது, பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க போகிறது. நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னு டிஎம்கே வட்டாரங்கள் சொல்வது என்னென்னா, டிஎம்கே தலைமை காங்கிரஸ்ட்டு சொல்லிடுச்சு, நீங்கள் இவங்க 2 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நோ கொஸ்டின் ஆஃப் டாக்ஸ் ஸ்டார்டிங். சீட்டுக்கு பொறுத்து மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கே இடம் இல்லை. நீங்கள் முதல்ல அவங்க மேலே இடம் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. இது ஒரு புது டைமென்ஷன், நான் சொல்கிறது ஒரு சேஞ்ச் இது. ஏன்னா இதுவரை நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா, ஹைகமாண்டோட முடிவு எடுக்கும். ஏன்னா ராகுல் காந்தி பொறுத்த மட்டும் கிளியராக சொன்னார், யூ ஹேவ் டு அக்ரி ஃபார் அ கோலிஷன். ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். அது 2 முறையாக சொல்லிட்டார். ஒன்றும் நம்ம கிரீஷ் சோடங்கர் ஏஐசிசி செயலாளர் மூலமாக கன்வே பண்ணப்பட்டது. அது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு பிடிக்கல. 1. 2வது, ஸ்டாலின் கனிமொழியை தூதர் ஆரம்பித்தார்.
அவங்க ராகுல் காந்தி பற்றி பேசும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் திராவிடன் கட்சிகள்லாம் இதில் ஒத்துக்க முடியாது, திராவிட கட்சிகள் ஒத்துண்டானா எங்களுக்கு இது ஒரு செட்பேக்கு, அதனால் இதை நீங்கள் எங்களை இதில் கட்டுப்படுத்தாதீங்க, டோன்ட் ஃபோர்ஸ் ஆன் திஸ், இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அக்ரி. அப்போ நான் சொன்ன பிறகும் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ராகுல் அப்போ கிளியராக சொல்லிட்டார், இங்கே பாருங்கள் இதில் என்ன பிரச்சனை என்ன இருக்குது, திஸ் இஸ் an era of coalition, ஆட்சியில் பங்கு கொடுக்கறது என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நீங்கள் யூ ஹேவ் டு அண்ட் எங்கள் டீமோட நாங்கள் போட்டாச்சு டீம், அவங்களோட பேசுங்கன்னா. ஆனால் ராகுல் காந்தி இந்த மேட்டர் மேலே சீரியஸாக இருக்கார் தெரிஞ்ச பிறகு ஸ்டாலின் கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். ஏன்னா சீட்டாவது 5-10 இன்க்ரீஸ் பண்ணலாம், 25 கொடுத்தோம் போன தரம், 30 தரோம், 35 தரோம், ஆனால் நீங்கள் கேட்குற 41 தர முடியாது. ஆனால் இந்த மேட்டரில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஆட்சியில் பங்கு நாங்கள் எப்படி பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணுறது, நாங்கள் வந்து கூட்டணி கூட்டாட்சி இதெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு நாங்கள் வீக்காக இருக்கோன்னு இருக்கு. நாங்கள் வந்து டிஎம்கே தலைமையில் கூட்டணி அண்ட் டிஎம்கே ஆட்சி, திமுக ஆட்சிக்காக நாங்கள் இது பண்ண போகிறோம், 5 ஆண்டு காலம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதில் எங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் மேண்டேட் வரப்போகிறது. இதில் என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு சொல்கிறேன் சிவகுமார் சார், ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு இருக்குங்கிறத பற்றி வற்புறுத்தி இருக்காரு. அதுக்கு பிறகு என்டிடிவி சம்மிட் நடக்குது, அதில் ஸ்டாலின் கிளியராக சொல்கிறாரு, இது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பப்ளிக்கில் அவர் ஒரு விதமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டார் ராகுல் காந்தி, வி கேனாட் அக்ரி ஆன் திஸ். அதை தவிர்த்து இன்னொரு பாயிண்ட் சொன்னார், இது 1 or 2 people ஆர் டாக்கிங் அப்படின்ட்டார். யார் சொல்கிறாரு, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க பேசுகிறாங்க, தே டோன்ட், இதில் இது ஒர்க் அவுட் ஆகாது, இதில் பிரச்சனை தான் வரும்னு. இதற்கிடையே பல மீட்டிங் நடந்துருத்து டிஎம்கே தலைமையில். பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இப்படி வம்பு பண்ணுறதுனால நம்ம பேச்சுவார்த்தை இப்போதைக்கு ஆரம்பிக்க வேண்டாம், ஸ்டாலின் தரப்புலேருந்து ஒரு பேனல் போடுறதா இருந்தது, இவங்க பேனலோடு உட்காந்து பேசுறதுக்கு 2 கமிட்டி அவர் ஒன்றும் போடலை. இதற்கிடையே பேனல் போகிறதுல தாமதம் ஏன்னு இவர் இந்த பக்கத்துலேருந்து ப்ரெஷர் ஆரம்பித்த உடனே, காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்த உடனே அது இன்னும் மேட்டர் சீரியஸ் ஆகிடுது. இப்போ நான் கேள்விப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது, அது மணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன்னா முதல்ல ராகுல் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு எல்லாருக்கும், எங்கள் டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லை, ஆமாம், அந்த மீட்டிங் முடிந்த பிறகு கேசி வேணுகோபால் வெளியில் வந்து என்ன சொன்னார்னா, ராகுல் சொல்லிட்டார் எல்லா லீடர்ஸ்ட்டு, டோன்ட் டிஸ்கஸ் இட் ப்ரெஸ் முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டாம், ஆனால் அதுக்கு பிறகு இது தொடருது, இதில் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதில் டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு வம்பு அப்படின்னு இறக்கிறது யார், செல்வ பெருந்துகை, டிஎன்சிசி சீஃப், அவருக்கு குரு யார், நம்ம முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அவங்களாம் டிஸ்டர்ப் எல்லாம் எதுக்கு, இதை என்ன கொடுக்குறோம் வாங்கிக்கோ, 5-10 எக்ஸ்ட்ரா வீல் இது, அண்ட் நம்ம கொஞ்சம் சமூகமாக பண்ணோன்னா நம்ம தேர்தல் செலவு பார்த்துட்டுருவாங்க திமுக, இதை விட்டுட்டு நம்ம ஆட்சி கொடுன்னா எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கிற காரியமாக யோசிக்கணும்னு அவர் சொல்வது மாண்புமிகு நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் அந்த இது. ஆனால் அவர் மகன் கார்த்தி சிதம்பரம், அவர் லோக்சபா மெம்பரு, அவரை வந்து 2 பேலன்ஸ் பண்ணுறார், டிஎம்கே இந்த கூட்டணி போனோம், ஆனால் அதே நேரத்தில் விஜய் இஸ் இம்பார்ட்டன்ட், விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது, அவர் கட்டாயம் ஒரு புல் இருக்குது, அவர் பாப்புலர் ஆக்டர் அப்படி அதையும் சொல்கிறார். அதாவது டிஎம்கேக்குள்ளே பாருங்கள் பெரும்பாலும் தலைவர்கள் யார் எம்எல்ஏக்களா இல்லையோ, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களை விட்டுருங்க, அந்த 18 பேர் விட்டுருங்க, அவர்களை தவிர்த்து மற்ற காங்கிரஸ் கட்சியில் என்ன நினைக்கிறாங்க, ராகுல் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது, நம்ம இவ்வளவு கூட இருந்திருக்கோம், 2006 உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லாத போது நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம், அப்போ கூட நம்மளை அமைச்சரவையில் எடுத்துக்கல, இப்போ நம்ம என்ன நமக்கு என்ன கிடைக்கிறது, காங்கிரஸ் எங்கே வளர்றது, அவங்க மொள்ள சீட்டை குறைச்சிட்டே வர்றாங்க, கேட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அகில இந்தியா லெவலில் ராகுல் காந்தி தான் குரல் கொடுக்குறாரு, பிஜேபிக்கு எதிர்த்து, மோடிக்கு எதிர்த்து. உங்களுக்கு டெல்லி லெவலில் டிஎம்கேவோட குரல் இங்கே என்ன கேட்குது, அது கேட்குதுன்னா என்ன, ஹிந்தி திணிப்பு, இதை எதிர்த்து அதை எதிர்த்து, சனாதன் தர்மம், இந்த மாதிரி இதெல்லாம் எது காங்கிரஸுக்கு இது சரி வராது. ஸோ இதில் இப்போ வந்திருக்கிற இதில் சிவகுமார் சார் இதை எப்படி யார் இதை பின்போவாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல who will blink firstன்னு, கரெக்ட், யார் கண்ட முதல்ல சிமிட்டுவார்கள் என்று கேட்பாங்க, who will blink first. இதில் பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் இஷ்யூவே இல்லை, they are not even looking at each other now. பிளிங்கிங் அப்புறம் வருது, ஒருத்தர் இதை பண்ணி யார் முதல்ல கண்டிச்சு விட்டுறாங்கன்னு, இது அந்த ஸ்டேஜை விட இன்னும் கொஞ்சம் இதாக எடுத்தது. அதாவது இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னா,
விஜயோட தமிழக வெற்றி கட்சியில் எது ஸ்டாண்டிங் இருக்கு ஆஃபர். நம்ம இது நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கூட்டணி கூட்டாட்சி நான் முதல்ல சொல்றேன். whoever is coming to join me. 70 தொகுதிகள் கூட அவங்க சொல்லதா அனௌன்ஸ் என்ன பண்ணாங்க. நீங்க 60ல போடுங்க 70ல போடுங்க, என்ன இருக்குது? அதாவது சிவகுமார் சார் என்னன்னா, விஜயை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. விஜய்க்கு ஒரு புல் இருக்குங்கிறத காங்கிரஸ் தலைமையும் நம்புது. அங்கே டெல்லி மேலிடத்துலேயும் அதே தான், தமிழ்நாட்டிலையும் பல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், ஒன்று டிஎம்கே அலறி போயிருக்குன்னு தெரியுது. இல்லைன்னா ஒன்றுமே கஜானா காலியாகி 5000 ரூபா தூக்கி ஒருத்தருக்கு எப்படி கொடுப்பாங்க? ஆமாம், இந்த மாதத்துக்கு 1000 ரூபா, அடுத்த மாதத்துக்கு 1000 ரூபா, ஏப்ரல் மாதத்துக்கு 1000 ரூபா, அது தவிர்த்து இன்னும் 2 மாதம் வர இந்த கோடை காலத்துக்காக இன்னொரு 1000 வச்சுக்கோன்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக நடக்கிறது காரணம் என்ன? உள்ள பயம். அதில் ஆக்டர் அவர் விஜய் சொல்லிட்டாரு, இப்போ இதில் நடந்த மீட்டிங்கில் சேலத்தில் கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க, எங்களுக்காக தான், நாங்கள் தான் காரணம், எங்களை பயந்துன்னு தான் உங்களுக்கு தர்றாங்க. ஸோ இதில் ஒரு பக்கம் காங்கிரஸ் விஜய் ஒரு இது வந்ததுன்னா ஆப்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி வருது. அந்த அதாவது டிஎம்கே கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறதே பாருங்க, வெளியேறுவதே இது ஒரு நெகட்டிவ் மெசேஜ் ஃபார் டிஎம்கே. ஆல் இண்டியா ஹெட்லைன்ஸ் ஆகிடும். சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வலிமையான இது டபால் இதாகிடும், பலவீனமாக தெரியும். அதை நான் எதிர்பார்க்கறது இன்னும் ஸ்டாலின் தவிர்க்கிறதுக்கு வழி பண்ணுவாருன்னு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது வந்துருச்சு, ஒரு பிளாக் வந்துருச்சு. அதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, 2 பேர் பேசிகிட்டே இருந்தால் அது ஒரு டைலாக் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டைலாகே ஆரம்பிக்கவே இல்லை ஒன்றும். அண்ட் இப்போ நான் லேட்டஸ்ட் கேள்விப்பட்டு சொன்னேன் பாருங்க, கேசி வேணுகோபால் கிட்ட இருக்கிற வட்டாரங்கள் சொல்வது, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன் வருவது மிக மிக கடினமாகிவிட்டது. இன்னைக்கு ராத்திரிக்கு சொல்றேன் சார். ஓகே, ஸோ இது தொடர்பாக இன்னொரு செய்தியும் நான் காங்கிரஸ் தொடர்பாக கேட்க விரும்புகிறேன். அது திரு மணிசங்கர் ஐயர் இன்னைக்கு சொன்னது. அவர் சொல்லியிருக்காரு, கேரளால காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது ஒரு விஷயம். 2வது விஷயமா அவர் சொல்றது என்னன்னா, இண்டி கூட்டணிக்கு பொருத்தமான தலைவர் திரு ஸ்டாலின் தான். ஸோ இந்த 2 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி பாக்குறது? இது இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க டெல்லியில இருந்து? இதுல பாருங்க, மணிசங்கர் ஐயர் அவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அவர் ராஜீவ் காந்தியோட டேராதூனில் இருக்கிற டூன் ஸ்கூலில் படித்தவர், கிளாஸ்மேட். அண்ட் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆன பிறகு அவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருந்தார். இந்திரா காந்தி கிட்ட வேலை பார்த்தவர். அப்புறம் ராஜீவ் காந்தியோட கூட படித்ததுனால ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்புறம் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆன பிறகு அவர் அலுவலகத்தில் பெரிய பதவி வகிச்சார். வெரி பவர்ஃபுல் பர்சன். அண்ட் குறிப்பிட்டதாக இந்த பஞ்சாயத்து ராஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதாவது நம்ம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இதுகளெல்லாம் இதை நல்லா செயல்பட வைக்கிறது, அதுகளுக்கு இன்னும் அதிகாரம் தரணுங்கிறதுல நிறைய இது பண்ணவர். அவர் கேரளத்தை போன அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அது இதை பற்றி தான், பஞ்சாயத்து ராஜ் பற்றி உள்ள ஃபங்க்ஷன் தான். அதில் அவர் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒரு ப்ரீஃபிங் பண்ணுறாங்க, கேரளத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அவருக்கு ஒரு வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். ஏன்னா அதில் அவர் வேலை பண்ணியிருக்காரு, ராஜீவ் காண்டாயத்தில் வேலை பண்ணியிருக்காரு. இது கூடவே என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அப்போ அவர் சொன்னார், ஓ நல்லா பண்ணுறாங்களே, அப்போ பினராயை புகழ்ந்துட்டார். பினராயை புகழ்ந்து நீங்கள் இவ்வளோ நல்லா வேலை பண்ணுறீங்க, நீங்கள் திருப்பி நீங்களே தான் ஆட்சிக்கு வரணும். பிகாஸ் இஃப் யூ ஹவ் டன் so much on the ground, கிராமப்புறத்தில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மக்கள் will only prefer you அப்படின்னு ஒரு கருத்தை வச்சார். இதை அவர் இந்த மாதிரி நடுவில் கருத்து வைக்கிறதுல என்ன விஷயம்னா, மணிசங்கர் ஐயர் எனக்கு நல்லா தெரியும். அவர் பாருங்க, அவர் மனசில் இதை சொல்லிடுவார். அவர் என்ன சொல்கிறது, டிப்பிக்கல் நம்ம இட்ஸ் வெரி வெரி ஒரு தமிழனோட குவாலிட்டி. வெட்டு உண்டு துண்டு 2 டைப். அவர் ஃப்ராங்காக பேசுவார், மறைச்செல்லாம் பேச மாட்டார். அது ஒரு தமிழ்நாடு பண்பாடு. டைரக்ட் என்ன நினைக்கிறதோ சொல்ல வேண்டியது தான். அந்த மாதிரி டைப் அவர். 1. 2வது, ஹீ இஸ் ஆனஸ்ட் அபவுட் ஹிஸ் வியூஸ். என்ன கருத்து வைக்கிறாரோ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வைக்க மாட்டார். தனக்கு என்ன பட்டது சொல்லுவார். அதனால தான் இவருக்கும் ராஜீவ் காந்திக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் என்ன ஆச்சு பாருங்க, ராஜீவ் காந்தி காலமான பிறகு அவருக்கு நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்தது, அதுலேயும் அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடைக்கல. அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல அமைச்சர் ஆனார், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கு பிறகு சோனியா காந்திக்கு மணிசங்கர் மேலே ஒரு இது உண்டு, ரிசர்வேஷன். ஏன்னா பட்டுன்னு பேசுகிறாரு, ஏதாவது ஒரு கருத்து வைப்பார். 2வது, ராஜீவ் காந்தி கிட்ட அவர் ஸ்கூல் நண்பர்னால அவருக்கு நிறைய இது உண்டு, அவர் மேலே ஒரு ரைட்ஸ் உண்டு. இவருக்கு சகவாசம்லாம் சரியான சகவாசம் பண்ணி கொடுக்க மாட்டார். இவர்னால ராஜீவ் காந்தி வேண்டாத ஆளோடெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த
மணிசங்கர் ஐயர் அப்படின்னு சோனியா காந்தி எப்போதும் நினைப்பாங்க. லைக் எவ்ரி ஒய்ஃப் டஸ் நாட் லைக் ஹஸ்பண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், ரைட் ராங் வாட் எவர். அந்த மாதிரி மணிசங்கர் ராஜீவ்காந்தியோட நட்பை சோனியா காந்தி ரொம்ப அதிகமாக அதை இது பண்ணல. சம்டைம்ஸ் ஒய்ஃப்ஸ் திங்க் சில ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட் இன்ஃப்ளூயன்ஸ். மணிசங்கர் ஐயரை அவங்க அந்த மாதிரி நினைக்கல. அதை நம்ம வெளிப்படையாக இதுக்கு மேலே சொல்ல முடியாது, பட் சில விஷயத்தில் பிடிக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவரை முன்ன சைட் லைட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அவர் பார்த்தாரு, தன் கருத்துக்கள்லாம் வைக்க ஆரம்பித்தார். அவருக்கு மோதியை பிடிக்காது. அவர் பிஜேபி ஆதரவாளர் இல்லவே இல்லை. அவர் பிஜேபி கண்டா பிடிக்கவே பிடிக்காது, எரிஞ்சு விழுவார். பட் சில கருத்துக்களை வைக்கும்போது என்ன ஆச்சு, அதை பிஜேபி அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு தூக்கி போடுவார், அது பிஜேபிக்கு சாதகமாக போயிடும். அதனால் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவர் பேசாமல் இருக்கார், இவர் ஒன்றும் கட்சியிலும் இல்லை, ஒன்றும் ஆக்டிவாக இல்லை, நடுவில் இந்த மாதிரி தூக்கி போடுறாரு. அவருக்கு என்ன வருத்தம்னா, நம்மளாம் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்பொழுது எப்படி இருந்தது, ஏன்னா அவர் மயிலாடுதுறையிலேருந்து எம்பியாக வேறு இருந்தார். ஆமாம், எப்படி செயல்பட்டு இருந்தது, இப்போ என்ன ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் வந்துட்டாங்க, யார் இந்த கேசி வேணுகோபால், யார் இந்த பவன் கேரா, அவர்கள் மேலே அவங்க இவர் கட்சியிலே இருந்ததில்லை, இவர் காங்கிரஸ்காரரே இல்லை, விட்டுட்டு போயிட்டாரு அப்படி சொல்லும் போது அவருக்கு இன்னும் கோபம் வருது. ஏன்னா அவருக்கு என்னென்ன, தேர் நாட் கிவிங் டியூ ரெஸ்பெக்ட். இவங்களா காங்கிரஸ்காரங்க, பவன் கேரா காங்கிரஸ்காரரா, மணிசங்கர் ஐயர் ஒரு இது, நம்ம கேசி வேணுகோபால் யாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பத்திரிகாரங்களாம் கேட்டபோது அவர் கணாம்லாம் பேசிட்டார். கேசி வேணுகோபால ஒரு ரவுடி, பவன் கேரா என்ன, வாட் டைப் ஆஃப் பீப்புள், இவங்களெல்லாம் இப்படி ஒரு தலைவர் நம்ம எடுத்துக்கிறது, இவங்களை நம்பி தான் காங்கிரஸ் கோவிந்தா தான் அப்படி சொல்லிட்டார். அதுல இன்னொரு ரியாக்ஷன் அதிகமாயிடுச்சு. பட் அவர் ஜெனுவின்லி உள்ளுக்குள்ள காங்கிரஸ்காரர் தான், ஹீ ஃபீல்ஸ் ஃபார் இட். அப்புறம் அவர் வச்ச கருத்து இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற நிலைமை, காங்கிரஸ்ல முன்னாடி இருக்கு தான் பெரிய இது நடத்துற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டெஃபினெட்லி அவர் சொல்ற கருத்துக்கு இட் இஸ் காட் எக்கோ இன் அதர்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, இந்த கட்சி அவர் சொல்றது சரிதானே, வேற என்ன, யார் இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, சும்மா ராகுல் அப்படியே மிஸ்கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கட்சி மிஸ்கைட் ஆகிட்டு இருக்கு அப்படி நடக்கிறவங்க இருக்காங்க. அவங்க உள்ள நினைப்பதான் மணிசங்கர் ஐயர் சொல்லுதில் என்ன தப்பு, சொல்கிற விதமான சரியாக இருக்காது, பட் அவர் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம கேட்டபோது என்ன இப்படி பண்ணுறாரு இவர்னா, பின்ன என்ன பண்ணுவார். அதாவது அவர் ஒன்றும் பெருசாக தேடிட்டு போல, ஏன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கூட பதவி கொடுன்னு கேட்கல. அவர் எதிர்பார்க்கறது ஒரு மரியாதை இருக்கணும். ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இவர் மேலெல்லாம் ஒன்றும் மரியாதையே கிடையாது. அப்படி பார்க்க போனால் ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா காந்தி யாரையும் பார்க்கறது கிடையாது. இப்போ ராகுல் காந்தி அப்ரோச் ஆனால் தன் கூட யங் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு. அவரோட டூட் ஸ்கூல் குரூப் மாதிரி அவர் ஒரு ராஜீவ் கிட்ட இருந்த மாதிரி அவர் ஒரு குரூப் வச்சுருக்காரு. அவங்க தான் இவர் ஸ்பீச்சை எழுதி தரான். ஸோ இதில் ஜெனரேஷன் கேப்பு. இரண்டாவது, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்துருக்கோம் இந்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. இப்போ ஏதோ பெரிய தலைவர்ங்கிறாங்க, காங்கிரஸ் பிரசிடென்ட்டுங்கிறாங்க, காங்கிரஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுங்கிறாங்க, மதிக்கிறது இல்லை. ஆனால் காங்கிரஸ் இப்படி தேஞ்சிட்டு போகிறேங்கிற ஒரு வருத்தம், ஒரு கோபம், அதுதான் இந்த மாதிரி வெளிப்படையாகுது. ஆனால் இது வெளிப்படையாகும் பொழுது அவர் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய சர்ச்சைக்கு வந்துருது. இதை பார்த்த உடனே ராகுல் காந்திக்கு இன்னும் கோபம் வருது. இன்னைக்கு திரு அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுக்கும் ஆன ஒரு அவதூறு கேஸ் சைதாப்பேட்டையில் வந்தபோது குறுக்கு விசாரணை நேரடியாக நடந்தது. அதான் அண்ணாமலை டிஆர் பாலுவை நேரடியாக குறுக்கு விசாரணை செய்தார். அப்ப என்னன்னா பல விஷயங்கள் அதுல வெளில வந்தது. ஸோ டிஆர் பாலு அவரே சொல்றார், அவர் 2 கப்பல் வாங்கினதாகவும் 9 கப்பலை வாங்கினதா சொல்றது அவதூறு, ஆனா 2 வாங்கினேன் அப்படிங்கிறார். அதே சமயத்துல அண்ணாமலை மேல அவர் பதில் புகார் சொல்லணுங்கிறதுக்காக அண்ணாமலை மனைவி என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன சம்பாதிச்சாங்க, உங்களுக்கு எப்படி மனைவி மூலமா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வந்தது, உங்களோட நண்பர்கள் மூலமா எப்படி நீங்க சென்னையில தங்கர்ச்சே வந்ததுக்கு கணக்கு என்ன, அதெல்லாம் கட்சியில இருந்து வந்ததா, நண்பர்கிட்ட இருந்து வந்ததா, சொந்தமா வந்ததா அப்படின்னு அவர் பதில் ஊழல் புகாருக்கான ஒரு நிலைக்கு அதை எடுத்துட்டு போறாரு. இந்த கேஸ் என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது பாருங்க, இது அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. இதுல அண்ணாமலை என்ன நிரூபிக்க வேண்டாப்பா, நான் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் உண்மை தானே. நீங்க 10 கப்பல்ல அழகிரி சொன்னாரு, நீங்க ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தபோது நல்லா சம்பாதிச்சிட்டீங்கன்னு ஒரு குற்றம். அதுக்கு திமுகலயே இந்த மேட்டரை வச்சுன்னு ஒரு பரபரப்பு இருந்தது, ஒரு சென்சேஷனலா இருந்தது, ஒரு அலிகேஷன்ஸ் இருந்தது. ஆமா, அதுல அவர் என்ன சொல்றாரு, 10 வாங்கல 2 வாங்கியிருக்கேங்கிறாரு. ஸோ அதான் இந்த மாதிரி பெரிய பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது கிக்ஸ் பேக் இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, டிஆர் பாலுவாக இருக்கட்டும், அவர் மகன் இப்போ ராஜாவாக இருக்கட்டும், தே ஆர் வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ்.
அவர் அவர் ராஜா சொல்கிறேன், அவர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருங்கியவர். அண்ட் டிஆர் பாலு இஸ் கன்சிடர்ட் த டாப் மோஸ்ட் டிஎம்கே லீடர் ஆஃப் தஞ்சாவூர் பெல்ட். அந்த பெல்ட்டே பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு, அவர் குடும்பம், அவர் குடும்பத்தில் அவர் மகன் இப்போ அமைச்சராக இருக்கிற இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், தே ஆர் சீன் அஸ் வெரி பவர்ஃபுல் பீப்புள், வெரி இன்ஃப்ளூயன்ஷியல், ரிசோர்ஸ் பீப்புள். அதாவது கையில் நிறைய வசதிகள்லாம் இருக்குது. அரசியலுக்கு தேவையான எல்லா சாமகிரிகளும் இருக்க மாட்டு, சாதனங்களும் இருக்குது. அண்ட் தட் இஸ் வை தே ஆர் க்ளோஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஸ்டாலின் குடும்பத்துக்கு கிட்டக்கே இருக்க காரணமும் அதுதான். ப்ளஸ் தே பிலாங் டு அ வெரி இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஆறுது. பட் இந்த மேட்ரை இங்கே பாருங்க, இதில் என்ன ஆகும்னா, இதை பல விஷயங்களை நிரூபிக்க முடியாது. பட் அதே நேரத்தில் இப்போ தேர்தல் வருவதனால கோர்ட்டில் நடக்கிற சாதாரண ருட்டீன் ஹியரிங்கில் கூட வர விஷயங்கள்லாம் கூட பெருசாக இருக்குது. இந்த கோர்ட் ஃபைனலாக என்ன சொல்லுது, இந்த கோர்ட் என்ன இந்த அசம்பிளி தேர்தல் முன்னாடி ஏதாவது சொல்ல போகிறாங்களா, இதெல்லாம் கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் அண்ணாமலை பற்றி கேட்கும் பொழுது, அதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க, இல்லை அவருக்கும் எஸ் காட் இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு, அந்த ஃபவுண்டேஷனுக்கு பல இடத்துலேருந்து எல்லாம் வருது. அண்ட் ஏன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் வெளியில் திமுகவுக்கு இப்போ எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சில திமுக தலைவர்கள் இவருக்கு நெருங்கியவர்கள் அப்படின்னு பாஜகலே அவருக்கு எதிர்த்து இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்ம எல்லா பிக்சரையும் வி ஆர் புட்டிங் இட் வெரி கிளியர்லி. டெஃபினெட்லி இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அது சில பேர் கேட்பாங்க, என்ன அப்படியா, அதுவா, எப்படி டிஆர் பாலு என்ன அப்படியே 10 கப்பல் வாங்கியிருப்பாரா, அப்படி கேட்குறவங்க இருக்காங்க. பட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னென்னா, இந்த லீடர்ஸ் அவங்கள பற்றி சர்ச்சை பண்ணுவது பப்ளிக் பர்செப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ டிஆர் பாலுவை பற்றியோ டிஆர் குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள், அதே மாதிரி அண்ணாமலை பற்றியும் அண்ணாமலை குடும்பத்தில் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா எப்படி நினைக்கிறாங்க. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், வெரி பாப்புலர் ஆஃபீஸர். அண்ட் அவரோட இமேஜ் கர்நாடகாவில் நல்ல இமேஜ் தான். அதே நேரத்தில் டிஆர் பாலு இஸ் சீன் அஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல், வெரி பவர்ஃபுல். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர் அவர், பிகாஸ் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல். அண்ட் டிஎம்கே செட்டப்பில் யாராவது பவர்ஃபுல்லாக இருக்கலாம், தே மஸ்ட் பி ஹேவிங் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இல்லாமல் அவ்வளோ பவர் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, அவ்வளோ செல்வாக்கு வளராது திமுக வட்டாரங்களில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஃபைனலாக எங்கே போகுங்கிறது கோர்ட் எப்படி நிரூபிக்கிறது, கோர்ட் எந்த பொசிஷனுக்கு வருது. இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வெளில வந்திருக்கு. அது ஒரிசா பாம் பிளாஸ்ட் சம்மந்தப்பட்டது. ஜனவரி 27 அதாவது நம்ம ரிப்பப்ளிக் டேக்கு அடுத்த நாள் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருந்தாலும் இது இப்போ வந்து என்ஐஏ கையில் போயிருக்கு. ஸோ இதில் வந்து விவரம் என்னன்னா, ஒரு புவனேஸ்வரில் ஒரு வீட்டில், அவங்க வீட்டோட டெரஸில் மொட்டை மாடியில் ஒரு அம்மாவும் பையனும் அதில் இன்வால்வ் ஆகி அந்த பையன் அசம்பிள் பண்ணும்போது இந்த பாம் வெடிச்சிருக்கு. அங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் மற்றவங்களும் அவங்க குடும்பத்தினர்லாம் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ என்ஐஏ கையில் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கவனிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஒரு 8000 மியூல் அக்கௌண்ட், அதாவது டெரர் சம்பந்தப்பட்ட ஐடென்டிஃபை பண்ண முடியாத அக்கௌண்ட்டையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைக்கான இதை நம்ம சிக்னல் நம்ம பார்க்குறோமா, இதை என்ன எப்படி பார்க்கறது? இல்லைங்க, புவனேஸ்வரில் நடந்திருக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி அடைகிறது. ஏன்னா நார்மலாக புவனேஸ்வர் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த சைடில் கிடையாது. மேற்கு வங்காளத்தில் இருக்குது புரியுறது, ஆந்திராவிலையும் ஹைதராபாத் கிட்ட தான். அதாவது தெலுங்கு பேசுகிற 2 மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் தெலுங்கானா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹைதராபாத்தை சுற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து நாம் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, டெரரிஸ்ட் குரூப்ஸ், அதாவது இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ், இஸ்லாம் பேரை சொல்லி தீவிரவாதத்தில் ஈடுபடும் சில அமைப்புகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது புது இடங்களுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களோட இது என்னென்னா, எங்கே போய் எந்த இடத்துல நம்ம பிடிபட மாட்டோமோ அங்கே போய் ஒரு ஒரு டெரர் பண்ணுறது. டெரர் பாருங்க, டெரரிஸ்டோட மெயின் எய்ம் என்னென்னா காபராகணும், எல்லாரும் பயப்படணும், ஐயோ என்ன ஆகிடுமோன்னு. அதுதான் அவங்களோட இது. அந்த பயத்தை உண்டாக்குவதற்கு என்ன, ஏதாவது ஒரு சம்பவம் நடத்தணும். அப்படி இருக்கும் பொழுது புவனேஸ்வரில் நடந்தது. அது புவனேஸ்வர் பெரிய நகரம், அந்த இடத்துல ஒரு வீட்டில் மாடியில் இந்த மாதிரி நடக்குதுன்னா இப்போ சந்தேகம் வருது. அது குடும்பமே இன்வால்வ்டாக இருக்குது. நார்மலி என்ன குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் செய்வார், குடும்பத்துக்கு ஒன்றும் தெரியாது இவர் என்ன பண்ணுறாரு. ஆனால் இப்போ வர கேஸில் பார்த்தீங்கன்னா குடும்பமே இன்வால்வ்டாக இருக்குது அண்ட் வெளியிலேருந்து பணம் வருது. அதனால் இது ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இந்த மேட்டர் உடனடியாக நேஷனல்
இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்ஐஏ கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் என்ன புரியலன்னா, அங்கே புவனேஸ்வரில் என்ன சாதிக்க விரும்புகிறாங்க? ஒன்றுங்க, ஒடிசாவில் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் இருக்கு பாலாசூரில். எங்க அக்னி, பிருத்திவி இதெல்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணுற இடம். ஆமாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் பேஸ் இருக்குது. அப்புறம் வந்து HALோட ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது கோராப்புட்டில். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சந்தேகத்தை கலப்புறது, என்ன இப்படி இருக்குது, இது என்ன, இதுக்கு என்ன மாதிரி ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். ஆகையால் தான் உடனடியாக ஒடிசாவில் இருக்கிற பாஜக மாநில அரசு இதை உடனே இடையே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுவரையில் அதில் யார் இதில் இதாகிட்டாங்களோ, இந்த இன்ஜர்ட் பீப்புள், அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதை சேர்ந்தவங்க குரூப். ஸோ இதை வந்து உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிச்சுட்டு இருந்தாங்களா, இன்னும் வெடிப்பொருள்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வெடிப்பொருளை வச்சுட்டு இன்னும் பாம்பு தயாரித்து எந்த இடத்த டார்கெட் பண்ண பார்த்தாங்க, இல்லை ஒடிசாவில் பண்ணி வேறு ஏதாவது மாநிலத்துக்கு அனுப்ப பார்த்தாங்களா? ஏன்னா ஒரிசா வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், அண்ட் பிஜேபி ஆட்சிக்கு இப்போ தான் வந்துச்சு. ஆமாம். ஸோ இதை டார்கெட் பண்ணி இது கெட்ட பேர் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களா? அதுவும் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் வருதுங்க, கேரளத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒடிசாவில் சம்பவம் கூட பெருசாகிடும். ஸோ இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் NIA முழுமையாக இதை இறங்குவதாக முடிவெடுத்துட்டாங்க. ஓகே நேயர்களே, உங்களுடைய கமெண்ட்டை இந்த 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 வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். அதை படிக்க அவருடன் காத்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பேசுறதுக்கு மிக்க நன்றி சேகர் ஐயர் சார். வணக்கம். நன்றி. வணக்கம்.